தம்பிக்கு என்னென்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க. இங்கே கூத்தாண்டில் எல்லாம் டாக்டரையும் காமிச்சிட்டு அவங்க வந்து திருவாரூர் போய் சொல்லிட்டாங்க. திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் போய் காமிச்சோம். எங்களோட சீனியர் வந்து தஞ்சாவூரில் இருக்காங்க, சாத்தப்பன்னு சொல்லிட்டு டிவிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முதுகு தண்டில் அடிபட்டிருந்தாலும் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது அவனுக்கு வந்து போன் கேன்சர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இவனுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, என்ன ஆகுதுன்னு தெரில. ஆனால் அதுலேருந்து இந்த 1.5 மாதத்துலேருந்து அவனுக்கு நடவடங்கிறதே இல்லை. தம்பிக்கு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதுன்னு? அவனுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அவனை குயிக்காக இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது. ஆனால் இவனோட ஸ்டேஜ் வந்து ரொம்ப லோவாக போயிட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து அவனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். முடிஞ்சால் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு மக்களால் முடிஞ்ச செய்யட்டும். ஸோ கூத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய ஜலாலுதீன் அண்ணனுடைய பையன் தான் பார்த்தீங்கன்னா 6 வயசில் இருக்கக்கூடிய முகமது முசின். ஸோ அவருக்கு தான் வந்து போனில் வந்து கேன்சர் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பரு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணனுடைய பையனுடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள்.